வணக்கம் நண்பர்களே. டெய்லி ஜிகேல இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஃபஸ்ட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1961. ரெண்டாவது டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1966. மூன்றாவது பக்ருதீன் அலி அகமது 1974. 4 என் சஞ்சீவ ரெட்டி 1977. இதில் சரியான இணையை கண்டறிக அப்படின்றாங்க. இது நம்ம ஸ்கூல் 10th புக்கில் 11th 12th புக்கில் அரசியல் அமைப்பு பகுதியில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடுவோம். முதல் ஜனாதிபதி நமக்கு குடியரசுத் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் 1950 1962 வரை இருந்தார். அப்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தான். அவர் 1962 அப்படின்னு வந்து இருக்கணும். ஆனால் 1961 அப்படின்னு இருக்குது. ஸோ இது தப்பு. அடுத்த குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன். ராதாகிருஷ்ணனோட அவரோட டென்யூர் வந்து 1962 to 1967, 5 வருடங்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் அது வரல இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஜாகிர் ஹுசேன் 1967 எலெக்ட் பண்ணுறாங்க அவரை. ஆனால் இதில் 1966 போட்டுடுறாங்க. ஸோ இதுவும் தவறு. நெக்ஸ்ட்டு பக்ருதீன் அலி அகமத். இவர் 1974 1977 வரலும் இருந்திருக்கார். இது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அவருக்கு அடுத்து வந்தது நீலம் சஞ்சீவ ரெட்டி. இவர் 1900, ஏன்னா பக்ருதீன் அலி அகமது வந்து 77 முடிகிறதுனால அதுக்கடுத்து சஞ்சீவ ரெட்டி 1977 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கடுத்து கேனி ஜெயில் சிங், இது மாதிரி ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, இது மாதிரி இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. தற்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் திரௌபதி முர்மு. அவர் 15வது குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் 3 மற்றும் 4 அந்த 2 தான் சரியாக இருக்குது. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா சி 3 மற்றும் 4 சரியானது. ஸோ நண்பர்களே, இது மாதிரி இயர்ஸ் வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இயர்ஸ் மெயினாக இருக்கும். அதாவது வரலாறாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பாக இருந்தாலும் சரி, இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஜனாதிபதி, பிரதமர்கள், போர்கள் இது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இயரை வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. வேறு வழியே இல்லை. நன்றி.